உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு செகண்ட், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். வாய மூடு. நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் நான் நினைச்சேன். அதான் நேரா பேசினேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், தப்பான காரியம் பண்றவங்கள நான் விடவே ஒரு மாட்டேன். நிமிஷம். என்னோட மனைவியை நீங்க இப்படி கேவலமா பேசுவீங்க? நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. நாங்க தப்பும் பண்ணல. ஒத்துக்கிற சில பேர் அப்படி தப்பு பண்றவங்களும் இருக்காங்க. போய் அவங்கள பிடிங்க. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க அரெஸ்ட் ஆக மாட்டோம். வா வா, ரொம்ப ஓவரா பேசுறாங்க. வாலட்சுமி, டேய், இவங்கள உள்ள தூக்கி போடுங்க. கூட்டிட்டு போங்க. வா. என்ன? வாங்க. ஒரு செகண்ட். அவ மேல கைய வைக்காதீங்க. அவ என்னோட மனைவி. மறுபடியும் இப்படி நடந்துக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம்? நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ரிஷி, நீ சண்டை போடாத. ஏன், நீ என்னோட மனைவி தானே? ஆமா. அப்புறம் என்ன? உனக்காக தானே பேசிட்டு இருக்க. நீ அவமானப்பட்ட என்னால ஏத்துக்க முடியாது. அதுல ஓவரா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள உள்ள தள்ளுங்க. உள்ள இருந்தா எல்லா திமிரும் அடங்கும். உள்ள போ. என்ன இது? ஐயோ சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, தாலி இருக்கு, நெத்தியில குங்குமம் இருக்கு. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் இவரோட வைஃப். சில பேரு மாலையும் போட்டுட்டு வருவாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வாய்க்கு வந்த மாதிரி வளர்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஏய், குரலை உயர்த்தாத. ஒழுங்கு மரியாதையா இல்ல பேசு. இல்ல இல்ல, விடுங்க. இனிமே இவரு எதுவும் பேச மாட்டாரு. ப்ளீஸ், சாரி. ரிஷி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ please. கொஞ்சம் வாயை மூடு. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வேஷம் போடுறியா? எடுத்துட்டு போங்க. உள்ள போங்க. வாங்க. சரி, இவங்க உன் மனைவிதான்னு நிரூபிச்சுட்டு இங்க இருந்து போயிடு. இல்ல ஒரு வக்கீல கூப்பிடு. அவர் உங்க ரெண்டு பேருக்கும் பெயில் வாங்கி தரட்டும். இப்ப புரியுதா? இன் ஷார்ட். இன் ஷார்ட்டா? ஃபைன். ஷார்ட்டாவே நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். அண்ட் நான் இதை ப்ரூவ் பண்றேன். லக்ஷ்மி என்னோட வைஃப்னு ஒரு கால் பண்ணலாம். அதுக்கு அலோ பண்ணுவீங்களா? நல்ல விட்டா சேர்ந்தவன், படிச்சவன். சோ ஒரு கால் தாராளமா பண்ணலாம். பண்ண விடுங்க. ஒரு கால் தான். எனக்கு வந்திருக்கிற நோயோட பேரே லக்ஷ்மி தான். புரிஞ்சுதா? ஏதோ ஒரு வித்தியாசமான நம்பர்ல இருந்து போன் வருது. மிஸ்ட் கால். யார் பண்ணதுன்னே தெரியல. சொல்ல போனா லக்ஷ்மி மேல இருக்கிற கோபத்துல இந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். அவளை அழிச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். என்னாச்சு? அது எனக்கு என்னோட போன் வேணும். நாங்க யாருடைய போனையும் கொண்டு வரலையே. உன் போன் ரிசார்ட்ல தான் இருக்கும். ஆனா நான் இங்க யார்கிட்ட பேசணுமோ அவங்க நம்பருக்கு என்னோட போன்ல தான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப என்னோட போன் வேணும், ப்ளீஸ். சரி, இப்ப போய் நீ ஜெயில ரெஸ்ட் எடு. I'll prove it to you. லக்ஷ்மி என்னோட வைஃப்னு பாத்துக்கிட்டே இருக்க. வாங்க, கூட்டிட்டு போங்க. வா. உள்ள போ. இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பு பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவரு ரொம்ப நல்லவர். ப்ளீஸ் அவரை விட்டுடுங்க, ப்ளீஸ். யார் உங்க ஹஸ்பண்ட்? அது ஒரு செகண்ட். தோ இவர்தான், ரிஷி ஓப்ராய். ரெண்டு விஷயத்துல ஒன்னு ரைட். ஒன்னு அவன் நேர்மையானவன் இல்ல உங்களுக்கு அவனை தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா அவன் நேர்மையானவன்னா நீங்க அவனுடைய மனைவியா இருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க ஒருவேளை அவன் மனைவின்னா அவன் நேர்மையா இருக்க மாட்டான். நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் அவன் மனைவி அவன் கூட உள்ள இருக்கா. அதோட லட்சுமி தான் அவனுடைய வைஃப்னு ரிஷியே சொல்லிக்கிட்டு இருக்கானே. அதோட லட்சுமி தான் மனைவின்னா அப்ப அவன் நிரபராதி, குற்றமற்றவன். வெளியில வந்துருவான். அவன் உன்னுடைய கணவன்னா அவன் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பான். நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் யாரையாவது காப்பாத்ததான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன். சரி, ப்ரூவ் பண்ணுங்க. என்ன ப்ரூவ் பண்ண? நான் தான் சொல்றேன்ல, அவன் என்னோட புருஷன், நான் அவனோட வைஃப். அவன் எதுக்காக உள்ள இருக்கணும்? அவன் ஏன் புருஷன், ஏன் கூட தான் இருக்கணும். எதுக்காக இன்னொருத்தவங்க கூட இருக்கணும்? என்ன அடுத்தவளா? யாரு? லட்சுமியா? ஓ காட். ஆனா உங்களை விட அதிகமா அவ ரிஷியோட மனைவி மாதிரி தான் இருக்கா. அண்ட் ரிஷி அவளை காப்பாத்த முயற்சி பண்றான். ஓ மனைவி அவ இல்லன்னு சொன்னா அதை கேட்டு அவன் கோவப்படுறான். அவதான் மனைவியாமே. அதோட லட்சுமி சிந்தூரத்தையும் மாங்கல்யத்தையும் காட்டியிருக்கா. உங்களுக்கு எங்க இருக்கு? நான் வந்து மாடர்ன் வைஃப். அதற்கட்டும் இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? நீங்க யாரு? சொல்லவா? இவங்கள உள்ள வைங்க. ஓவரா பண்றீங்க. இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. ரிஷி தான் உங்க ஹஸ்பண்ட்னு எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க. அப்புறம் கூட்டிட்டு போங்க. இல்ல இங்க இருந்து நீங்க போயிடுங்க. கெட் அவுட். இல்லங்க, நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ண? நான் உங்ககிட்ட என்ன காட்டணும்? இதையும் நான் தான் சொல்லணுமா? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குல்ல, அப்ப போட்டோ இல்ல ஆதாரங்கள் ஏதாவது இருக்குமே, அதை காட்டுங்க. சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன். பிக்கப் பிக்கப்.
சொல்லு மலிஷ்கா. ஹலோ 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 ஆண்டி, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபேவர் வேணும். எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுல, அதாவது என்கேஜ்மெண்ட் நடந்ததுல, அந்த செரிமனியோட போட்டோஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்களேன். ஏன் அந்த கிரீன் செரிமனி போட்டோஸா? இப்ப எதுக்கு அதை கேக்குற மலிஷ்கா? ஆண்டி, அது எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சு. நான் அதை பார்க்கலான்னு பார்த்தா என் மொபைல்ல போட்டோ இல்ல. ஆனா கண்டிப்பா உங்க மொபைல்ல அது இருக்கும். சோ ப்ளீஸ் எனக்கு அந்த பிக்சர்ஸ் அனுப்புங்களேன். சரி, நான் அதை அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். இல்ல இல்ல, அப்புறம் இல்ல, இப்பவே அனுப்பி வைங்க. இப்பவே அப்படி என்ன அர்ஜென்ட் மலிஷ்கா? நான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். திரும்பி வரவும் ரொம்ப லேட் ஆகும். சோ நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல 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 ஆண்டி, நீங்க இப்பவே அதை அனுப்பணும். நீங்க இப்ப அனுப்பலன்னா ரிஷி போலீஸ் ஸ்டேஷன்லயே இருந்துருவான். அவனால வெளியே வர முடியாது. நான் தான் ரிஷியோட வைஃப். நீங்க நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். எனக்கு அவனை தெரியும்னு காட்டணும். ப்ளீஸ் ஆண்டி. வெயிட் வெயிட், ரிஷி அரெஸ்டடா? போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கா? அங்க என்ன நடக்குது? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல அந்த போட்டோஸை கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாம். நீ எந்த போலீஸ் ஸ்டேஷன் முதல்ல சொல்லு. மகாபலேஸ்வர் போலீஸ் ஸ்டேஷன். நான் இதோ உடனே கிளம்பி அங்க வரேன். இல்ல 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 ஆண்டி, நீங்க வராதீங்க. பிக்சர்ஸ். ரெண்டு பேரும் இங்க வாங்க. ஏன்? வாங்க. எனக்கு மை வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். மை வைக்கலன்னா எனக்கே என்ன பார்க்க பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்றீங்க. எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க. அதனாலதான் யாரோட கண்ணும் உங்க மேல பற்றக்கூடாதுன்னு வச்சேன். எல்லார் கண்ணு ஏற்கனவே பட்டுச்சு இல்ல? என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? என்னமோ வேகமா போனீங்க, என்னாச்சு? ஏதாவது கிடைச்சதா? போட்டோஸ் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான் மாமா கூட்டிட்டு வந்தேன். நீங்க ரிஷியோட அம்மாவா? நான் மலிஷ்காவோட அம்மா. இவங்களுக்கு ரிஷியோட கல்யாணம் ஆயிடுச்சா? முடிஞ்சாச்சு. ஆனா லக்ஷ்மி தான் தன்னுடைய மனைவின்னு ரிஷி சொல்றான். அவன் பொய் சொல்றான் இன்ஸ்பெக்டர். அவன் ஏன் போய் சொல்லணும்? ஏன்னா அவன் லக்ஷ்மியை காப்பாத்த பாக்குறான். லக்ஷ்மி இங்க இருக்காளா? லக்ஷ்மி அவனோட மனைவி இல்ல. உங்களுக்கு புரியுது இல்லையா? எல்லாம் நல்லாவே புரியுது. நீங்க அவனுடைய ஒய்ஃப் இல்ல. இதுக்கு மேல பேசுனீங்க, நான் ஆதாரம் தருவேன். அப்புறம் நான் நல்லா ஆழமா என்கொயரி பண்ணுவேன். உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். இது ஒரு ஆன்லைன் காலம். எல்லார்கிட்டயும் இன்டர்நெட் இருக்கு. நீங்க அவனுடைய ஒய்ஃப் இல்லன்னு தெரிஞ்சதுன்னா நேரா கம்பி எண்ணுவீங்க, சக்காலத்தியா. லக்ஷ்மி ரிஷியோடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரியாது. ஆனா லக்ஷ்மி தான் தன்னுடைய மனைவின்னு ரிஷி சொல்றான். யாராவது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கூட மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், அதை நிரூபிக்க அவன் ப்ரூஃபை கொடுத்தாகணும். என்ன? எதுக்கு என்ன அப்படி பாக்குற? உனக்கு என்ன எதுவுமே தெரியாதா? இவ போய் சொல்றா. இந்த பொண்ணு என்ன டிவோர்ஸ் பண்ண பார்த்தா, என்ன விட்டு போக பார்த்தா, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க நினைச்சல. எல்லார்கிட்டயும் சொல்லு. இங்க எந்த லவ்வும் கிடையாது. ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, வேற எதுவும் இல்ல. ரிஷி, என்ன? எல்லாருக்கும் தெரியட்டுமே. நீயே சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு. கொஞ்சம் வாயை மூடுறியா? ஆரம்பிச்சது நீதான். நான் ஆரம்பிச்சேனா? ஆமா, நீதான் ஆரம்பிச்ச. இப்ப பாரு, நான் இதை முடிச்சு வைப்பேன். என்ன நீ சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? நான் சினிமா டயலாக் ஒன்னும் பேசல. அப்படிதான் பேசிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.